மைய மறக்க சொல்லுன்னு சொன்னிய மறந்தேனே. இப்ப என்னமோ உண்டா? என்ன உண்டு? 40 நாள் ஆச்சு. வாய தரங்க. நான் முட்டாய் போட. என்ன முட்டாய் போட போற? என்னமோ விட்டாமா அப்படின்னு லேசா கேட்டான் போலயே. நான் இப்ப 40 நாள் புரியாம இருக்கேன். 40 நாள் நீ ஏன் புரியாம இருக்க? என்ன நம்ம 6 நம்பரை தண்ணி போது குட நம்பரை தண்ணி கிடக்கு. வீட்டுல போர் போட்டு வச்சிருக்கேன். ஏன் புரியாம இருக்க நீ? அது இல்லையா, நான் புள்ள இல்லைன்னு நம்ம ஐயா மறக்க சொன்ன பாத்தீங்களா? அன்னையில இருந்து நான் மாசமா இருக்கேன். என்ன பண்ணாட்டி அப்பா ஒட்டி முழுவானே சொல்ல ஒண்ணுதான் இருக்காது குளிக்கிறதுக்கு. பொண்டாட்டி மாசமா இருந்த உடனே மாகாளி பெரும்பொழியும் பொண்டாட்டிக்கு வேண்டிய இச்சிச்ச பலகாரம் இப்பெல்லாம் மாசமா இருக்கவளுக்கு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், மாதுளை பழம், கொய்யா பழம், ஐயா பழம் இல்லாம பழ வர்க்க கனிகளா வாங்கி சாப்பிடணும். அப்போ மாசமா இருக்கவளுக்கு என்ன பலகாரம் தெரியுமா? அவளுக்கு எட்டிலியா இடியப்பாமா, எட்டிலியா இடியப்பாமா, அப்பா அதிரசமா, காரசவங்கார பூந்தி, காரசவங்கார பூந்தி அவளுக்கு கருத்துடனே கொடுப்பா. ஆட்சிகளை இட்டிலியா முறையா அவள முறுக்கு வாங்கி அவ கொடுப்பாரா. அப்ப பலகாரத்தை பத்தியில பலகாரத்தை பால் குளக்கட்டை வச்சு கொடுப்பாங்க. மாசமா இருக்கவளுக்கு பால் குளக்கட்டை. பால் குளக்கட்டை என்ன குளக்கட்டைன்னு தெரியுமா உங்களுக்கு? உலைய வச்சு பச்சரிசி மாவை பிணைஞ்சு உருண்டையாவும் பொடிவளக்கட்டையாவும் லேசா உருட்டி அந்த கொலக்கட்டையை அந்த கொதிச்ச தண்ணியில போட்டு கொலக்கட்டை வெந்து வரும்போது கருப்பட்டியை தட்டி அதுல போட்டு தேங்காவை திருவி தேங்காவை ஆட்டி தேங்காய் பால் எடுத்து பசும்பாலம் காய்ச்சி அதோட சேர்த்து ஊற்றி இறக்கி வச்சு கொலக்கட்டை கொஞ்சம் நகை வெகுமலா வரும்போது சாப்பிட்டா என்ன சுவையா இருக்கும் தெரியுமா? ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கும். அது இல்லைன்னா உளுந்தும் அரிசியும் போட்டு திரிச்சு கருப்பட்டி போட்டு நயம் நல்லெண்ணெய் செப்பு எண்ணெய் ஊற்றி களி கிண்டி கொடுப்பாங்க பாருங்க. அம்மா அந்த களி மணக்கும். அப்படி இருக்கும். புளி கொலக்கட்டை, மோத கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை, இட்லி, இடியப்பம். அப்ப இட்லி தான் பலகாரம். சென்னை இட்லி நம்ம மலையேறி போச்சு. அப்ப மட்டும் நாங்க சென்னை இட்லி. நம்ம மாசமா இருக்கோம்ல, அதுக்குதான் 7வது மாசத்துல சென்னை இட்லியை வச்சு ஊருக்கே போடுவாங்க. ஊருக்கே முதல்ல கொஞ்சம் மாவு ஊற்றி தோசை மாவு ஊற்றி பருப்பை அவிச்சு மண்டலத்தையும் பருப்பை சேர்த்து ஒன்னா இடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மாவுல கொஞ்சம் வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் மாவு ஊற்றுவாங்க. ஒவ்வொரு மூடி வச்சுருவாங்க. இட்லி அதிக
சாப்பிட்டான். அந்த இட்லிக்கு பேர் தான் சென்னை இட்லி. அப்ப அப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க, ருசியோட சாப்பிட்டுருக்காங்க, கட்டு தவறாம செஞ்சிருக்காங்க. இப்ப காலு கழிவமா போச்சா, இப்ப எந்த கட்டுமே கிடையாது. வடகா போட்டு நடந்துகிட்டு இருக்கா, அறிவடம் போடுறாங்க. மற்ற பழைய கட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சீவந்தம்? ஆமா, தங்கச்சிக்கு சீவந்தம், தவிக்குது எம்மந்தம். அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்னா அதே மாதிரி இவளுக்கு வேண்டிய பலகாரம் எல்லாம் சேகரித்து கொடுத்தான் புலைய. அத்தனை சாப்பிட்டுட்டு புலைய மனைவியான புலக்கொடியானவள் அவ என்ன எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி அவள் 5 நல்ல மாதம் கழிச்சு அங்கமல்ல தங்க நீரும் 6 நல்ல மாதம் ஆச்சு. எவ்வளவுதான் பருவு இருந்தாலும் புள்ளி அடிச்சிருந்தாலும் அந்த மாசம் மருவு கடை கொடுக்குமா, முகத்துல மறுகடை கொடுக்குமா. அவளை பார்க்கவே ரொம்ப லட்சணமா இருக்கும். பெரியவா கண்டுபிடிச்சிருவா நம்ம பேத்தியா மாறுவோம். ஏட்டி மோகெல்லாம் வெளுத்தாங்கல இருக்க என்னமோ உண்டோ. அப்போ வேற வெளிநாட்டுக்கு போனோம், வந்திருக்கோம். அவளாச்சு 6 மாசம் லீவு வந்திருக்கோம். எனக்கு 5 மாசம் ஆச்சுச்சு. நான் தான் மகளை உடனே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் உடனே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாசம் அங்கமெல்லாம் தங்க நேரம் தட இருக்கா. அப்புறம் ஒரு ஆள் எனக்கு வந்து கேட்டாரு, மறுபடி மானசாகித்தவருக்கு எத்தனை மவான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 3 பொண்ணு பிள்ளைய ஒரு பையன். அப்போ ஒரு பிள்ளை கருத்த பிள்ளை வீடு படிச்சுச்சுங்களா, அந்த பிள்ளை படிக்கா அப்படின்னு கேட்டாரு. அந்த பிள்ளை தான் படிச்சுட்டு இருக்கு போகுது. நானும் சிரியாம சொன்னேன், அந்த பிள்ளை படிச்சுட்டு தான் இருக்கு, அந்த பிள்ளையும் படிச்சுட்டு இருக்கு. நானும் மாடசாமிக்கிற மகளை தான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி பாருங்க, அந்த சாடையை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, முதல் சாடையை பார்த்து. அதே போல அம்மாளுக்கு 6 மாதம் அரவையரம் பூரணும், 7 மாதம் எப்ப இழைப்பு அதிகம், 8 மாசம் திட்டுமுட்டு அடிக்கி, 9 மாதம் வாழையா சுழறுதான். அப்ப கேட்கான போலைய அவட்ட எட்டி உனக்கு மாசம் எத்தனை? 9. என்னத்த காதல கேட்டுக்கிட்டு இருக்க? 9 மாதம் ஆச்சு. எடி நீ பெற்று வரும்னால ஆடி நம்ம மலவரைய போய் பார்த்துட்டு வருவோம். ஐயா 5 மாதத்துல கூப்பிட்டீங்கன்னா அடியா நாங்க கூப்பிட்ட இடத்துக்கு குரல் கொடுத்து ஓடி வருவேன். இப்ப எனக்கு மாதம் 9 ஆச்சு. மழைக்கும் சூழுக்கும் கணக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மழை போறதுன்னு சொல்ல முடியாது, மாசம் சென்னாவா எப்போ பிள்ளைய பெத்தெடுக்கான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னான். உனக்கு நடக்கத்தானே முடியாது, வாடி நான் தண்ணியில் அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் மாறணும். ஐயால தண்ணியில் பெருமழையை அழைத்து வந்தான். நான் மனையாள அந்த தண்ணியில் ஏத்தினா நொண்டி போதும், சண்டி போதும், குறுக்கு போதும், செவட்டு போதும். மையாலை வரவழைத்து பூதகணங்களை நடக்க விட்டான். அந்த கொட்டாரக்காரையின் அந்த புறவுரை கலந்து காக்காட்சி மலை கண்ணாடி போல் சோலைக்கு வருகிறான். அந்த 7 ஏக்கர் நிலமும் அவனுக்கு யார் கொடுத்தா? கொட்டாரக்காரன் மகாராஜா கொடுத்தாரு. ஏ காளி, மாரணம் ஐயாலே இல்ல, மகாராஜாவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வரக்கூடாது. என் சொந்த நிலத்தை 7 ஏக்கர் நீயே பாடுபட்டுக்கோ, வச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த நிலத்துலதான் ஏலை, கிராம்பு, சாதிக்கா, சாதி பத்திரி, குந்திரிகம், கொடிமிளகு, திப்பிலி இப்படி போன்ற மலை மாசுகள் செய்திருக்கோம். மலையாளம் என்றாலே அது ஒரு பெரிய உயர்ந்த தலம். அந்த மலையாளத்துக்கு அழைத்துட்டு வந்தான். தண்ணியில ஆலமரத்து அடிவாரத்துல நிப்பாட்டி, இடுப்பு பழம் மாமரத்தடியிலே தண்ணியிலே நிப்பாட்டி மலையாளை இறக்கி
மலையாள மலை மாசுல சுத்தி வாரம் சுத்தி சுத்தி வரும் பொழுது அவளுக்கும் மாதமோ சரியா போச்சு. எத்தனை மாசம்? 10 மாசம் 300 நாள் முடிஞ்சு போச்சு. மழை எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. மாசம் என்ன தாய்மார்கள் பிள்ளை எப்போ பெற்றெடுக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ குழந்தைகளை வீட்டிலே சோபரசமா பெற்றுட்டாங்க. காடு கரைக்கு போவா, தண்ணி பிடிச்சிட்டு வருவா, புல்லு கட்ட எடுத்துட்டு வருவா, வீட்டு வேலையில விமர்சனமா பண்ணுவா, அறமில்லாம பிள்ளை பெற்று விடுவா. இப்ப அப்படி யாராச்சும் அறமில்லாம குழந்தைய வீட்டுல பெற்று எடுக்கமா? எங்க பேத்தியா சொல்லியிருக்கா, உங்க மாமியால நான் பெற்று எடுக்கையில மருத்துவத்தை கூட வர சொல்லிட்டு அன்னைக்கு அவ வரல. திடீர்னு எனக்கு வயிறு வலிச்சிச்சு. நானே ஒரு வாரம் வெளியே போட்டேன், குறுக்க அறியல. எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கோதி கோதி மேல ஊத்துனேன். 2 முளவும் சுப்பும் போட்டு சரி கருப்பட்டி போட்டு ஒரு பொடி மாதிரி போட்டேன். முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தெக்கிலி வழக்கமா நான் ராந்தினேன். மருத்துவம் வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைய பெற்று எடுத்துட்டேன். அப்ப நல்ல திறமையா இருந்திருக்காங்க. இப்ப ஆசு ஊசுங்கால இடுப்பு பொறுப்பு வலிக்கு முன்னப்பட்டி ஊரை கூட்டி நாட்டை கலைக்கிறான். 108 படத்தான் அப்படம் பசிப்பேன். அதனால அவளுக்கு மாதம் சரியான உடனே அவ மலையாளத்தில் நடந்து வந்தாள் அல்லவா, அவ இடுப்பு பொறுப்பு வலிக்கின்றது. என் கணவா ராஜமன்னா, ஏ சண்டாள சரிகார கொலகார பாடி, சண்டாளம் கூட நான் வரமாட்டேன் என்று சொன்னவள என்னை அழைத்து வந்தாயே பாவி மரவளைக்கு. என் பெண்ணுடைக்கு யாரு இருக்கா? சண்டாளா அம்மா. ஏ புலமவள பயப்படாதவா அப்படின்னு அவளை தண்ணீர் பக்கத்துல அழைச்சிட்டு வந்தான். சுத்தி ஒரு கரைய வளைஞ்சான். இளம் வெத்தலை எடுத்தான். மை போட்டு பார்த்தான். குழந்தை வித்த மை போட்டு பார்த்ததுல என்ன தெரியுது? எசைக்கம்மா தெரியுதா? ஏ எங்குல தெய்வமே எசைக்கம்மா, என் மனைவி மாசமா இருக்கா. அவளை நான் மலை விளைக்கடைட்டு வந்தேன். பெண்ணுடைக்கு ஆளு கிடையாதும்மா. நீ வா, கருமத்துக்கு கை கொடுக்க வா. வாண்ணா. இந்த பையன் மாந்திரத்துல வரலவே நம்மளே அப்பா மை போட்டு பார்த்தான் அப்படின்னு இருந்தா. இவன் அழுகுறத பார்த்து அம்மாளுக்கும் மனம் இறங்கி போச்சு. இவனுக்காக வேண்டி போகாட்டலும் அவன் மனைவிக்காக வேண்டி நாம போவேன் அப்படின்னு கூடையை தூக்கி இறக்கி நடந்து வாழ காக்காட்சி மலை கண்ணாடி கொண்டு சோலைக்கு நிறைய திறந்து உள்ள போனா ஏற்றி என் புலமாவல நீ நிறமாத்த சொல்லி இந்த பையன் கூப்பிடாம காட்டுப்பட நீ வரலாம். எவ்வளவு உனக்கு கூறு இருக்கா? இந்த பிள்ளைக்கு நான் உனக்கு துணையா இருக்கேன். இனி மாசம் இருந்து இவன் கூப்பிடாம வந்துடாத அப்படின்னு எஜமானி எசைக்கியம்மா இருக்கும்போது அவ எப்படி இருக்கிறாள் தெரியுமா? இருக்க
திருவிழா இருந்தா போட்டு ஒரு கயிறு போட்டு கொடுப்பாங்களாம். அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் நடந்தான்னா அவளுக்கு கஷ்டம் தெரியாதான் ஐயா. தன்னால வீட்டுல குழந்தை பிறந்தோமா. இப்பவும் ஆஸ்பத்திரியில அந்த அதை பழைய நேரத்தை தான் செய்யறாங்க. வாலி வேற ஒரு ஊசியை போட்டு ஆஸ்பத்திரி கிரவுண்ட சுத்தி நடக்கத்தானே சொல்றாங்க. ஏற்றத்திலயும் இறக்கத்திலையும் நம்ம தான் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களால எதுவும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இல்லாம அங்க போன புட்டு வச்சுக்கிடலாம்னு ஒரு மன தைரியம். அதனால அந்த இடுக்கு பலம் மாமரத்தடியில முப்பாணி எடுத்து போட்டான். ஓட்டு ஒரு கயிறு போட்டான். நாற்காலி போட்டு நடமுடத்திலே கயிறு போட்டு அந்த பழமாவா கயத்தை பிடிச்சா கடவுளை நினைச்சா இன்றைக்கு அம்மாவோட வாதம் கொண்டா வயருடைந்தா அடிதொடியா வயருடைந்து மாவு வர பொடியோடு பொடியோடு பின்புறந்த பிறந்திடுமா. கை கொடுத்தான் ஏடியம்மா போல முதல மகள தர முதல நான் போய் வாரு என்று சொன்னா மகளையும் புருஷனையும் போட்டுக்கிட்டு நீ பார்த்தா ஊருக்கு அவனே எதமாறி எதக்கி அம்மா மாயமாகவே மறைந்தாள். அவதான் மாவிசைக்கு மாயா எசைக்கு மாயமா போயிட்டா. இசைக்கு அம்மா மாயமாக மறைந்த போது உரைய மகளையும் நாம் மலையாளையும் தண்ணீரில் ஏற்றி அந்த புத்தார கரை காற்காட்சி மலை கடந்து நந்தம் முழலூர் நாடு சாரிய திருவதிலே வந்து பிள்ளைகளுக்கும் அவா பிறந்ததுன்னு காதல கேட்டதுதான். அடே கப்பாவின் மணி கூட்டமும் புல கூட்டமும் கூட்டம் கூட்டமா வராங்க. பிள்ளைய பார்க்க கூட்டம் கூட்டமாக வந்த போது உள்ள வந்த வீட்டுல என்னையா செய்வாங்க? இல்ல சிறப்பு நடக்கும். அந்த காலத்துல குழந்தை பிறந்த வீட்டுல சீனி பழம் செலவழிச்சிருக்காங்க. காலை பெருமலையே வரக்கூடிய பணியர்களுக்கும் வடிகர்களுக்கும் சீனி பழம் செலவழித்தார். அன்னதானம், சுரணதானம், ஆதானம், கோதானம், வஸ்திரதானம் எல்லாம் வழங்குகிறார். அந்த அருமை மகளுக்கு அழகாக வழங்கி நிறைய 16வது நாளையில மகளுக்கு பேர் சூட்டு விழா. என்ன பேர் கொடுக்கலாம்?
மாவோட கொடியோட மகள் மலிவளத்திலே பிறந்ததுனாலையும் நாமளுக்கோ குலதெய்வம் இசைக்கு அம்மா அந்த இரண்டையும் சேர்த்து மாவு இசைக்கு என்று இட்டார் திருநாமத்தை. என்ன பேரு? மாவு இசைக்கு என்று பேர் கொடுத்தார். பேர் கொடுத்த மாவு இசைக்கிய தரையில் போட்டால் தன்மை எணி நோகும், கோவையிலே போட்டால் உண்மை எணி யோகம் என்று மார்பிலும் தோளிலும் தொட்டில் கட்டி தொடையதிலே நிலவரத்தி ஊட்டி வளர்த்துவாராம உடம்பெல்லாம் நெய் வருக, ஏற்றி வளர்த்துவாரா திரேகமெல்லாம் நெய் வருக. வளர்ந்து வரும் நாளையிலே அம்மாளான மாவுசைக்கியானவள் ஒரு வயதாம் இரு வயதாம் ஊர்ந்து விளையாடும் பிள்ளையானா 3 வயதிலே அவளுக்கு மொழியறைக்கு காது குத்தி 4 வயதாச்சு நடந்தோடும் பிள்ளையானார். 5 வயசுல அம்மா அறிவளரும் குழந்தையாக இருக்கின்றார். அவளை ஆசானிடத்திலே கொண்டு சேர்த்தான் பெரும்பலையன். குலமகளாகிய மாவுசைக்கியோ ஹரிஹரி கொன்ற வேட்டை, என் சுவடி, ஒளிப்பெருக்கம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 கலைக்காணியம், 96 தத்துவம், 108 யாகம், 32 தான தர்மம், மனவிஞானம், சங்கீதம், சாகித்யம், சகல விதமான கலைகள் எல்லாம் மாவுசைக்கு படித்தாள் அல்லவா. படித்துடர்ந்த திருமகளான மாவுசைக்கு உடையனுடைய அரமனையிலே எப்படி இருக்கிறாள் தெரியுமா? புத்தட்டாளை நிறைந்தேட்டாளே, புத்தட்டாளை நிறைந்தேட்டாளா புகழ்வாரி பெண்ணா தாமரை பூத்து அதுபோல் மல்லிகை பூ பூத்தது போல் மாவிசைக்கு பூத்திருக்கா, மரம் பூத்தது போல் அந்த கண்ணி பெண்ணால் பூத்திருக்கா, தாமரை பூ பூத்தது போல் தாமரை பூ உதயமாவ தரமகளும் போத்திருக்கா. பெரும்புலைய பழையருக்கும் புலையருக்கும் பழையருக்கும் புலையருக்கும் புலைய அறிக்கையாது கொடுப்பான். அறிக்கை கொடுத்தான் பெருமுளைய நாடவன். மகாளி பெருமுளையன் அறிக்கை கொடுக்க மவளுக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்து. யாருக்கு தலைக்கு தண்ணி ஊத்து? எந்த மாவுசைக்கு அப்படி சொல்லி காளி பெருமுளையன் மகளான மாவுசைக்கு அவளுக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்து. இந்த தலைக்கு தண்ணீர் ஊற்றும் சடங்குல நாட்டு அரசர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அழைத்தார். அந்த பறையோசையினுடைய சத்தத்தை கேட்டு வலியர்களும் ஒளியர்களும் வருகிறார்கள். நேரம்
அதனால பாருங்க வணிகர்களும் முறையர்களும் காளி பெருமுளையுடைய அரண்மனைக்கு வந்தார்கள். தன் தலைமகளுக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றுகிறார்கள். தலைக்கு தண்ணீர் ஊற்றி சடங்கு முறை சாஸ்திரத்தை கழித்து மகளை 7:30க்கு கீழறையில கொண்டு வைக்காங்க. எத்தனாவது அறையில? 7:30க்கும் கீழறையில 18 தோழிய விளக்கு பாதுகாப்பு, 7-8 தோழிய விளக்கு யாவல் பணி செய்ய. இப்படி சிறப்பாக அம்மாளை அமர வைத்தார்கள். பழைய மாரணம் வை சிமலை எடுத்து அவை மாந்திரிகம் பண்ண வாரா. எங்க வாரா? மாந்திரிகம் பண்ண. அவை மைதுரைக்கு வரும் பொழுது மகளை என்னைக்கு சடங்காய் விட்டுக்கொள்ள வச்சானோ அன்னையிலிருந்து மலையாளத்துல மழையே கிடையாது. பஞ்சமோ பஞ்சம், கொடிய பஞ்சம். மக்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது, ஆடு மாடுகளுக்கு கடிக்க கரடு கிடையாது. அப்பேற்பட்ட பஞ்சகாலத்துல அந்த காளி பெருமுளையினை நாடு வேணும் என்று பள்ளியர்களும் புலியர்களும் காளி பக்கத்துல வந்தாங்க. ஏ அண்ணா காளி பெருமுளையா? மலையாளத்துல மழையே கிடையாது. நாட்டுல பெரிய பஞ்சம் வந்துச்சு. நாட்டுல பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்துல காலம் கழிக்க முடியாது. நீ பார்த்தா உன் மாரண மைய வச்சு உன் கொண்டாட்டி பிள்ளைகளோடு நீ நல்லா இருக்க. அதனால பறக்கும் பறக்கும். அதனால உன் மாரண மையாக இந்த மலையாளத்துல எங்க இருக்கு திரையும் என்று தேடி பாரு அண்ணாமலையா என்றார்கள். உடனே காளி பெருமுளைய அஞ்சனம் மையெடுத்த ஆராய்ந்து பார்த்தா கிழக்க வாக்கம், தெக்க வாக்கம், வடக்க வாக்கம், மேற்க வாக்கம், திசை திசையா பார்ക്കാം. இப்படி திசை திசையாக பார்க்கும் போது என்ன சுவாமி முட்டார கரை குமரி பகவதியாருடைய வாசலை கண்டா 7 விடாறு திரைவியத்தையும் கண்டா. அது ஒரு பொல்லாத தெய்வம் குத்த வச்சுட்டு இருக்கு. ஏ சுடல, எந்த சுடல? நான் இருக்காரே பூமரத்து சுடல. ஓங்கன கையோட உருகன வாளோட ஆன பந்தத்தோட 7 மணி வல்லையத்தோட அதுக்கு தடியோட நிக்கிறார். ஓங்கி நின்னாரு. ஏ தம்பிமார்கள, 7 திறவி இருக்கு. நம்ம 7 தலைமுறைக்கு வச்சு படைக்கலாம். ஆனா அதுல ஒரு பொல்லாத தெய்வம் காத்துக்கிட்டு உன் மையக்கு மிஞ்சின தெய்வம் இருக்கவானு செய்து புடிச்ச ஆட்ட. ஏ அவன் அடைக்க முடியாதுப்பா. ஒன்றாப்ப நான் பார்க்கட்டும்னா மிச்சம் போலைய என்னடா பாருடா அப்படின்னு காளி கையில கொடுத்தான். மையோட்டம் பார்த்தான் விஷம் பெருமலைய சுடலைய கண்டாமலா. ஏ அண்ணானா தின்னு போய் விழுந்துட்டான். ஏல ஏ பிச்சம்பளையா என்னில அங்க என்னல தெரிஞ்சிச்சு? பொல்லாத தெய்வம் போக விடாம காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப அவன் கிட்ட நாம போக முடியாது. அவன் மையானம் போகக்கூடிய தெய்வம். என் மாரணம் மையா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் எப்போ அதை விட்டு போறானோ அத்தனை திரவியத்தையும் களவாடி வரலாம். பொதி மாட்டோட நீங்க தயாரா இருங்கன்னா பழையர்களும் புயலர்களும் தயாராக இருக்கிறார்கள். காளி பெருமலைய மாரணம் ஐயாலும் கொட்டா இருக்கிற பக்கத்துல குண்டூரும் ஐயா இருக்கிறையிலே கொலையனுடைய மாரணம் ஐயால் எப்படி பிணமருந்து வேக வைத்தான் தெரியுமா? அட்டையில பிணமருந்து பிணமீரம் வேக வைத்தான். கூட்டத்துல பிணமருந்து ஆண்டவே தொட்டலைக்குத்தான்
பச்சரிசி சாதம் உண்டு படுத்து போச்சு குடல் எல்லாம் பூசத்துவார தின்னதால தின்னதா முடிச்சு போச்சு உடம்பு எல்லாம் அவளுக்கு போடுகிற பச்சரிசி படுவை சாப்பிட்டு உடலெல்லாம் படுத்து போச்சு. ஊசத்தோர தின்னு தின்னு நம்ம உடம்பே போதிச்சு போச்சு. ஒரு உப்பு இல்ல, உரப்பு இல்ல, ஒரு கருவாடு, ஒரு மீன், ஒரு முட்டை, கறிகிரி ஒண்ணும் கிடையாது. என்னைக்கு வாசல் வந்தோமோ அன்னையில இருந்து எந்த சாப்பாடும் கிடையாது. விளங்கலிய விளங்கலிய சாம்பார் வச்சு தரி யார் சாப்பிட ஒரு கறி கிரி எடுத்து ஒரு எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முட்டை கிட்டே அவிச்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பா இருக்கும். என்ன சிக்கன்? சூடா சிக்கன். அதனாலே ஆண்டவன் மாயாண்டி மாயானம் போக வேண்டும் என்று தன்னுடைய இப்படி போக முடியுமா? மையானத்துக்கு போக முடியாது. மாயானம் போக வேண்டும் என்று மாயாண்டி மறுவேஷம் எடுத்தார். கச்சை வரந்து கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டு பட்டு கச்சை பவள கச்சை பார்வைக்கோர் கச்சைகளும் 7 மணி வல்லைய இடுப்புல ஒரு செல்லடம் 5 மணி வல்லையமா அரைக்கேத்த செல்லடமோ ஆனோ பந்தம் காணோ பந்தம் 61 பந்தம் பெயர் விடைத்து 7 மணி வல்லையமுத்தை கையில் விடைத்து ஈச மகனான மாயாண்டி குட்டாரக்கரை அம்மன் பகவதியால் குடார வாசலை விட்டு சுடலை எங்க வாராரு தெரியுமா? ஐயா குண்டனூரும் ஐயா ஐயா ஐயான கரையதற்கு மாயாண்டி வருவாரா? தில்லைவன களமதர் சிவதுடன் வருவார். எதிர்கின்ற விளமதைத்தான் அக்கினியா ஆறு கட்டி அலத்தை சுத்தி இடத்தவாரா அலத்தை சுத்தி வண்டி போட்டா சுவாமி சுடலை வண்டி கொண்டு குத்துவார் மணிக்கொடல ஒருவர் மழையாக ஓடுவார். ஈரக்கொல தாமரக்கா ஈரக்கொல எடுத்து தும்பார். போடுவார் கையெலும்ப ஒழிப்பார் ரொம்ப கடிப்பார் முத்தாங்களில் கொடுத்து உருக்கு முரசுப்பார். ஆயால தின்ன பினும் அயரெல்லாம் உன்வடி
ஐயால சின்ன வேணும் பரவாயில்ல மாயாண்டி மையானத்துல போய் மண்டி போட்டு இருந்து சாப்பிட்டு இருக்காரு. ஏ ஐயா சாப்பிட சாப்பிட பார்த்தா காளி பெரும் முறைய இதுதான் சமயம், இதுதான் நல்ல சமயம் என்று 7 கூட்டு வழியர்களையும் 8 கூட்டு வழியர்களையும் சுழலகாத்த திரவியத்தை களவாக பொதிமாடலாம் பத்திட்டு புறப்பட்டு வராரு. பொதிமாடை பத்தி சுடலை புறப்பட்டு வருகின்றார். அந்த பார்க்கார அம்மா முடிச்சுக்கிட்டு இருக்கா பகவதி. ஏய் இப்ப திரவியத்துல போய் கைய வச்சோம்னா திரவியம் கலகலன்னு பேசும். அவ மகன் மாயாண்டிய கூப்பிடுவா. இந்த பாரி வந்தாமனா நம்மள பூசு போட்டுருவான். அதனால நாம இவன் 6 கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சுண்டு மைய எடுத்தான். பகவதியா மேல அப்படி ஒரு சுண்டு அவ மயக்கமானா. உடனே கருங்கொடை நாள் கிழிச்சு கையாளுக்கு தண்ணி போட்டு பகவதி அம்மாள தலைவாச கேட்ல பிடிச்சி இழுத்து கட்டிட்டு தெற்கு வேட்டு கலிங்கல் திருவார்த்தி மூடுக்கு வந்து சுடலை காத்து திரவியத்தை அள்ளி கொள்ளை போட்டுக்கிறார்கள். காப்பொடி அரைப்பொடி முக்காப்பொடி முழு 2 மாட்டுக்கு முழு பொதியா போட்டுதான் திரவியத்துல கைய வச்ச போது திரவியம் கலகலன்னு பேசுது ஐயா. அப்போ பார்த்தா சொல்ற ஐயா ஏடா ஏயா புலையா ஏ புலையா யாரு சேர்த்த சொத்து, யாரு காத்த திரவியம், அது யார் போய் களவாடுதா, யாருடைய காவல் என்று தெரியாம போ 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 உனக்கு சனிய பிடிச்சிட்டாண்டா ஐயா. மாயார கரையில மாயாடி நின்றோம் மாறுதட்டி சவலை மாறுதட்டி உமரத்து சுடலையா பொதி போட்டு வந்தான் 7 கிடார திரவியத்தையும் கூட வந்தவர்களுக்கெல்லாம் ஒரே மது மது கொடுக்கும் கொஞ்சம் ஏனே 7 அண்டை 7 கிடாரங்கள் அடிட்டு வந்திருக்கோம். எனக்கு முடித்தானே எட்டி பார்த்தாலும் கூட வந்திருக்கோம்ல. அதனால பாருங்க காளை பெருமலையினாலவன் அம்மா கிட்ட அம்மாடைய 6 கட்டி அத்தனை அள்ளிக்கிட்டு வந்து கூட வந்தவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அத்தனையும் அள்ளி மொழி பூசணிக்காம சோதனை சாமிக்கிற மாதிரி அள்ளிக்கிட்டான். இவர் மையானத்துல ஒரே அள்ளிட்டு போனதை கண்ணால பார்த்துக்கிட்டாரு. விளத்தை அள்ளி சாப்பிட்டுட்டு பேயாண்டி கீழே குனிஞ்சு இந்த மையான பிணம் இருந்து சாம்பல் கொடுத்து அள்ளாரு. சாம்பல் அள்ளிக்கிட்டு இன்னொரு மையான கரையை விட்டு கொட்டார கரைக்கு வாராரு. அம்மா பகவதியா மயக்கமா படுத்திருப்பார். போட்டான மயக்கம் இருந்த அப்படின்னு அள்ளி வந்த சாம்பல ஆண்டவன் சொல்லலாம் அம்மா மேல போட்டாரு. அந்த மையான சாம்பல் பட்ட போது அந்த அம்மனான பகவதியா கண்மணித்து பார்த்தா கை விலங்கு 4 விலங்கு எல்லாம் கணுக்கணுமா தெரிஞ்சிச்சு. தோல் விலங்கு தொட விலங்கு சுக்கு சுக்கான வருங்குது. முடிச்சு பார்த்தா பகவதியா ஏ ஐயா ஏ மாயாண்டிய பூமரத்து சொடல இதுவரைக்கு எங்க போற மகனே மாயா ரவியத்தை கொண்டு போனார் காத்த ரவியத்தை
இருக்காம விட மாட்டேன். திருடி செய்து போற பாவியுடைய குடும்பத்தை நான் சீரழிக்காம விட மாட்டேன். ஏ அம்மா ஏ பகவதி வாழ்த்தி வரங்கூடம்மா நான் வருவதற்கு விடைகொடம்மா. போக வரங்கூடம்மா நான் போய் வர விடைகொடம்மா என்று அம்மன் பகவதியால் கேட்டபோது நான் பெற்ற மகனே ஐயா ஏ பூவருக்கு சொல்லல மலையாளத்தை பற்றி தெரியாதப்பா. ஆதி மலையாள அச்சு பெண் வருத்த நாடு பொல்லாத மலையாளம் போக வேண்டாண்டா என் மகனே. தமிழ்நாட்டுக்காரன் மலையாளத்துக்கு போனோம்னா அந்த மலையாளத்து பெண்கள் கிழக்க திரும்ப அவங்க விட மாட்டான். அங்க போறவே அங்கேயே அடைக்கிற மயம் எப்படி வர முடியும்? அதனால அம்மன் பகவதியால் ஆண்டவன் சொல்லலைக்கு புத்தி போதைக்கு வேணும் என்று என்ன சொல்கிறான் தெரியுமா? அடடே மலையாளன் என்று சொல்ல மகனி மாயாண்டி சுடலை மாயாண்டி மறந்துடுடா என் மகனே ஐயா மாயாண்டி போல நாடு கொல்லாதது மகனி மாயாண்டி சுடல மாயாண்டி அது குடிபெருத்த ராசி என்றா மகனே மாயாண்டி அச்சு பெண்ணில் பெருத்த நாடு மகனே மாயாண்டி சுடல மாயாண்டி அது மலையாளமே போக வேண்டாம் ஐயா மாயா நீ மலையாளமே போக வேண்டாம் ஐயா மாயாண்டி மலையாளத்தை பற்றி உனக்கு தெரியாதப்பா. ஆதி மலையாளம் அச்சு பெண்கள் பெருத்த நாடு பொல்லாத மலையாளம் போக வேண்டாம் என் மகனே. பாம்பு கண்ணு பார்த்தா மோசோ வந்து சேரும் கண்ணு பார்த்தா மோசம் வந்து சேரும் அச்சு பெண்கள் பெருத்த நாடு அச்சு பெண்கள் பெருத்த நாடு ஆடி மலையாளமே போக வேண்டாம்
கேளு, புத்தி சொன்னா கேளு. ஆமா நல்லாவே கேளு. எவ்வளவு போகுது? ஆ? எவ்வளவு போகுது? எவ்வளவு? இதுக்கு போகுது. இதெல்லாம் டியூட்டி முடிஞ்சு. அதனால மலையாளத்தை பத்தி உனக்கு தெரியாது மகனே. ஆமா ஆதி மலையாளம் அச்சுப்பன் வருத்த நாடு உன்னை விடமாட்டா மீட்டு கிடக்கணிக்கு. காசு போனா தேடிடுவேன் கட்டி மகனை உன்னை எங்க பார்ப்பேன். அக்கா பணம் போனா தேடிடுவேன் உன்னை பாலகனை எங்க பார்ப்பேன். இங்க பாப்பேன் இரவியும் போனா தேடிடுவேன் எம்மகனே சுடல ஐயா. ஆமாப்பா நான் பெற்ற செல்லும் அவரை எங்கடா போய் பார்ப்பேன். எங்க பாப்பேன் எங்க பாப்பேன் போகிறன்னா என் புத்தி சொன்னா கேளுங்க. ஆமா உடனே ஆண்டவர் சொல்லி சொல்லுகிறார், என்ன நம்ம அம்மாட அகட்டலன்னா இவ வர கொடுக்க மாட்டேன். ஆமா களவு செய்தவனை கருவறுக்காம விடக்கூடாது ஓ என்ற ஆண்டவன் சுடலை சரி அம்மா பகவதியாருடைய இடத்திலே ஆமா சுடலையானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சொல்லுடா பாத்திவாரம் அந்தரலையானா பாத்திவாரம் தரலையானா தப்பு செய்வே மாயானி தரலையானா உல்லாப்பு செய்வேன் அம்மா சுடலையாமல் சொன்ன போது அவன் பரவரியாய சொல்வார். வருவதற்கு விடை கொடுத்தா ஒரே வரம் கொடுத்தா ஓய்வான மகனே என்றார். நாமும் வரம் வாங்கி கொண்டு சுடல மாறாரே மாயாண்டி உடனே பகவதியா எதகுலையா பயந்தா இவன் நம்மளை குத்தினாலும் குத்திடுவான். ஆமா வலையத்தை வாங்கிக்கிட்டு நிற்கான். ஆமா ஏதாவது ஒரு இருக்கணும். உடல் தெரிஞ்சோம் நீ செத்துருவேன் ஆமா அப்படின்னா உடனே அம்மா பகவதி வாழ்க்கை வர கொடுத்தா. வருவதற்கு விடை கொடுத்தா. ஆமா போக வர கொடுத்தா போய்வாடா மகனே என்றார். வாங்குவரம் வாங்கி கொண்டு மாயாண்டி சுடலை ஆமா அம்மன் பகவதி வாசல் விளந்தந்த ஆண்டவன் சுடலை உடனே செய்வா. அந்த சுருவத்தை மாற்றி அடுத்த சொருவம் கொடுத்தார். அன்றே பகவதியால் வாசல் விளந்தந்த மாயாண்டி சுடலை மாயா சொருவத்தை மாற்றி மறு சொருவம் கொண்டார். தாயார் பகவதி வாசல் வளர்ந்த சுவாமி சுடலை தன் சொருவத்தை மாற்றுகின்றார். ஒரு பாம்பாட்டு சித்தனாகவே தன்னுடைய வேஷத்தை மாற்றி பாம்பு கூடதுக்கு தோடல போட்டு மகடி குடலை கையில் எடுத்து அந்த மலையாள சார்வதிலேயே வந்து மண்டி போக்கும் மகடி வாசிக்கிறார். மாயாண்டி மண்டி போட்டு மகடி குடல் வாசிக்க ஒவ்வொரு சாரிக்கும் 1000 வகையான பாம்புகள். மலைப்பாம்பு, மஞ்சச்சார, பச்சைப்பாம்பு, பச்சைப்படைய, 8 அடி பெருசு ஏகபோகமான பாம்புகள். இப்படி அனைத்து வகை சாதி பாம்புலையும் நல்ல பாம்புன்னு பேர் வச்சது யார் தெரியுமா? நல்ல பாம்பு. அன்னைக்கு சுடலை வச்ச பேர் தான் நல்ல பாம்பு. அப்படின்னா நல்ல பாம்பு என்று பெயர் கொடுத்து நாகதாளி குடைக்குள்ளே போட்டடைத்து கூட நோக்கி தோலையை வைத்து சுடலை எப்படி வருகிறார் தெரியுமா? ஓம் தள்ள கிட கட்டிட தோடல கூட போட்டா அந்த கோவையன் வீடான் வீரன் கோவையன் வீட
ஓசை கடையோரும் தோசைகள் வாங்கிய துவண்ட கிழவனை போல அவனை போல. தோம் தலைகிட தோமன் தோளிலே பாம்பு கொடை தோளிலே போட்டு ஆமா. ஒரு பாம்பாட்டு சுத்தனாகவே பூமரத்து சுழலை வருகிறார். ஆமா. எங்க வராரு? இங்கே வருகிறார். நந்தபுரலூர் 4 சாதிய தெருவதற்கு வருகிறார். ஆமா, ஆமா. அதன் காளிக்குடையினுடைய அரவணை விளைவிலே வந்து அன்று ஆண்டவர் சுடலையானவர் நிலையாளரோ. 4 தெருக்களிலும் 4 கும்பங்கள் சேகரித்து ஆமா. நடுத்தெருவிலே பொது கும்பத்தை சூடி சுடி. பொண்ணு கும்பத்தின் மேலே பூவை சூடி ஆமா. பாம்பாட்டமாக கூட்டம் வேணும்ல. பாம்பாட்டம் செய்வதற்கு கூட்டம் வேணும். ஆமா. அப்போ முரசொன்னை தட்டி இங்கே. முரசை தட்டி ஆமா. மலையாள ஜனங்களை மாயாண்டி அழைக்க வேண்டும் என்று வேண்டுமென்றியா. எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி சாமியா. திட்டுமேட்டு திருவரிலே நாட்டுகிறாரம் போ நாட்டுகிறாரம் போ ஆட்டமாக வாருங்கள் என்று அழைத்தார் அறிவோ ஆட்டமாக வாருங்கள் என்று அழைத்தார் அறிவோ முரசு கொட்டி அழைத்தார். முரசு கொட்டி அழைத்தார். ஆ. ஓ சேட்டன் சேட்டிச்சிமார்களே,